ராதிகா, இப்போது அதிமுக ஒன்றிணைக்கும் முயற்சிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இறுதி கட்டத்தை எட்டியிருந்த போதிலும் ஒரு 11 பேர் இன்னும் ஸ்லிப் மோடில் அவர்கள் இருக்கிறார்கள், குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. முதலில் அந்த குழுவின் தலைவர்களான தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் அவர்கள் இருவரும் இந்த இணைப்பு முயற்சியில் மற்றும் EPS இல்லத்தில் இதுவரை சந்திக்கவில்லை. அதற்கு அடுத்து நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் R காமராஜ், பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன், இந்த 4 பேர் மிக முக்கியமான நபர்கள். இவர்கள் தவிர கரூர் MR விஜயபாஸ்கர், இது போல விராலிமலை விஜயபாஸ்கர் மற்றும் ஜோலார்பேட்டை KC வீரமணி, இவர்கள் அனைவருமே முன்னாள் அமைச்சர்கள். முன்னாள் அமைச்சர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் EPS அணிக்கு சென்று விட்டார்கள். இப்போது 11 பேர் இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த 11 பேரின் பெயர் பட்டியலை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் SP வேலுமணி, இரண்டாவது CV சண்முகம், மூன்றாவது விஜயபாஸ்கர், நான்காவது ஜோலார்பேட்டை KC வீரமணி, ஐந்தாவது லால்குடி லீமா ரோஸ், ஆறாவது மரகதம் வெற்றிவேல் பாப்பிரெட்டிப்பட்டு தொகுதி, ஏழாவது பாலக்கோட்டை சேர்ந்த KP அன்பழகன், எட்டாவது நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் R காமராஜ், ஒன்பதாவது மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அணியின் தலைவராக திகழக்கூடிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், பத்தாவது தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, இவர்கள் தவிர கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர், சங்கராபுரம் ரமேஷ், பரமத்தி வேலூர் சேகர் ஆகிய 11 பேரும் இதுவரை எந்த முடிவும் எடுக்காமல் அவர்கள் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி அணியிலேயே நீடிக்கிறார்கள். இந்த 11 பேரும் இன்னும் சில நிமிடங்களில் அல்லது சில மணி நேரங்களில் EPS இல்லத்திற்கு வருகை புரிய கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 11 பேரின் முடிவுக்கு பின்னர் அதிமுக ஒன்றிணைப்பு அறிவிப்பு விரைவில் அந்த பிரிவினை ஒன்றிணைந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.